Students, very good morning. Next, fifth sum, exercise 8.4 fifth question. For each of the following functions, find the g of x, y, g, yx, gxx and gyy. அப்படி கேட்குறாங்கன்னு சார் ஃபைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இனிஷியல் என்னப்பா டோ ஜி பை ஃபஸ்ட்டு டோ எக்ஸ் இனிஷியல். டோ ஜி பை டோ எக்ஸ் என்னப்போ ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போனா இ பவர் ஒய். இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x, அப்புறம் 2 × 3 ஆன்சர் என்னங்கப்பா? ஸோ 6xy. இது என்னப்பா டோ ஜி பை டோ எக்ஸ். அடுத்து என்ன பண்ணுறேன் எனக்குப்பா டோ ஜி பை டோ ஒய் ஃபைன் பண்ணுறேன். அப்போனா இந்த இ பவர் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் வெயிட் பண்ணாப்பா? இ பவர் ஒய்யே தான். அப்போனா எக்ஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் இந்த 3x² அப்படி வச்சுக்கணும். அப்போனா ஒய்² டிஃப்ரென்ஸ் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா? 1. அப்போனா எக்ஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் 3x². அப்போனா டோ ஜி பை டோ எக்ஸ் ஃபைவ் மினிட்ஸ், டோ ஜி பை டோ ஃபைவ் மினிட்ஸ் ஆகுன்னு. சரி சரி, பின்ன நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோ ஸ்கொயர் ஜி பை டோ x² ஃபைவ் பண்ணிக்கலாம். டோ ஜி பை டோ x², மீனிங் என்ன? டோ பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ எக்ஸ். அப்போனா டோ பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ எக்ஸ் ஆன்சர் என்ன? இ பவர் ஒய் ப்ளஸ் 6xy. இது மாதிரி அகைன் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதாவது அகைன் டிஃப்ரென்ஷியேட்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ். அப்போனா இ பவர் ஒய்ங்கிறது கான்ஸ்டன்ட், இங்கே எக்ஸுங்கிறது வேரியபிள், இ பவர் ஒய் கான்ஸ்டன்ட். ஆன்சர் என்ன எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போனா 6xஐ எக்ஸை பற்றி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸை பண்ணால் 1y, அப்போனா 6y. அப்புறம் ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா? 6y. டோ ஸ்கொயர் ஜி பை டோ x², மீனிங் என்ன பண்ணுறது எனக்குப்பா? ஸோ gxx. ஸோ gxx ஃபைவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறப்ப எனக்கு டோ ஸ்கொயர் ஜி பை டோ y², டோ பை டோ ஜி, சரி டோ யூ பை டோ ஒய், தென் டோ ஜி பை டோ ஒய். ஸோ டோ பை டோ ஒய் டோ ஜி பை டோ ஒய் ஆன்சர் என்னப்பா? டோ ஜி பை டோ ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா? எக்ஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் 3x². டோ பை டோ ஒய் எக்ஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் 3x² ஆகுன்னு எக்ஸ் ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? அப்போனா இங்கே எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், மல்டிப்ளைக்கெலாம் 0 ஆகாது. அப்போனா இ பவர் ஒய் எத்தனை டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இ பவர் ஒய் தான் வரும். அப்போனா எக்ஸ் இ பவர் ஒய். 3x², எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், தனியாக இருக்குன்னு ஆன்சர் எனக்குப்பா 0. தனியாக இருக்குன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஆன்சர் 0. சரிங்களாங்கண்ணா? அப்போனா எக்ஸ் இ பவர் ஒய். அப்புறம் இதுக்கு மீனிங் என்ன பண்ணுங்கப்பா? ஸோ ஜி ஆஃப் ஒய் ஆன்சர் என்ன பண்ணுறது எனக்கு? எக்ஸ் இ பவர் ஒய் இஒய். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுறேன் அந்த இடத்துல டோ ஸ்கொயர் ஜி பை டோ எக்ஸ் டோ ஒய். ஸோ டோ பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ ஒய். ஸோ டோ பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ ஒய்ங்களா? அப்போனா டோ பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ ஒய் ஆன்சர் என்ன? எக்ஸ் இ பவர் ஒய் ப்ளஸ் 3x². ஸோ எழுதியாச்சுக்கண்ணு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்ப்பா? இந்த டேர்ம் என்ன பண்ணப்பா? நீங்கள் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். அந்த டேர்ம் மட்டும் பண்ணால் போதும். அப்போனா எக்ஸை மட்டும் பண்ணும் பொழுது 1, அப்புறம் 1 × இ பவர் ஒய்னா இ பவர் ஒய். ஸோ 3x² எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஸோ 6x. அப்போனா இது என்ன பண்ணுங்கப்பா? ஜி ஆஃப் எக்ஸ் ஒய். சரி, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுற பண்ணுங்கப்பா? டோ ஸ்கொயர் ஜி பை டோ ஒய் டோ எக்ஸ். ஸோ டோ பை டோ ஒய் டோ ஜி பை டோ எக்ஸ். ஸோ டோ பை டோ ஒய் டோ ஜி பை டோ எக்ஸ். டோ ஜி பை டோ எக்ஸ் ஆன்சர் என்னங்க? இ பவர் ஒய் ப்ளஸ் 6xy எழுதியாச்சுங்க. இப்போ ஒய்யை பார்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? அப்போ இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸ், அப்போ இ பவர் ஒய் பண்ணால் இ பவர் ஒய்.
6xy டிஃபரன்ஷியேட் பண்ணி எதை பண்ணணும் ஒய்யை பொறுத்து பண்ணணும். அப்போனா 6x இஸ் எ கான்ஸ்டன்ட். அப்புறம் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர்ப்பா 1. அப்போனா 6x. அப்போனா g ஆஃப் yx. ஸோ அவங்க ஃபைன் பண்ண சொன்னது எல்லாமே நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் சம் அதே மாடல் தான். g ஆஃப் xx, g ஆஃப் yy, gxy, gyx அதெல்லாம் ஃபைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. g by x ஃபைன் பண்ணுறேன். g by x எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இது log x வச்சுக்கோ. log x டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கப்போ 1 by x. அப்போனா ஸோ 5x + 3y. இந்த 5xஐ எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 5. இந்த 3y ஆன்சர் என்ன பண்ண ஆயிரும் 0. ஆன்சர் 0. ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அந்த மாதிரி அது 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இதுக்கு மீனிங் என்னப்பா? ஓகே g by x. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாப்பா g by x² உடனே ஃபைன் பண்ணிடு. அப்போனா by x g by x. ஸோ by x g by x ஆன்சர் என்ன? 5 divided by 5x plus 3y. ஸோ இது என்ன பண்ணுறேன்னாப்பா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய டேர்ம் கீழே இருக்குது. கீழே இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னாப்பா நீங்கள் நம்ம அதுக்கு நம்ம அந்த ஜென்ரல் ஃபார்முலா போடுவோம்லங்கண்ணே 1 by xn அப்படின்னா -n divided by x power n plus 1 போடுவோம். ஆனால் எக்ஸ்னு டேர்ம் மட்டும் கீழே இருந்தால் மட்டும் தான் போடணும். ஆனால் இங்கே என்னப்பா xy ரெண்டுமே இருக்கிறதுனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்னாப்பா u by v ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். u by v ஃபார்முலா என்னப்பா எனக்குப்பா ஃபஸ்ட்டு v ஸ்கொயர். ஸோ 5x + 3y. நீங்கள் 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். -5ஐ வச்சுக்கிட்டு 5x + 3yஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 5x + 3y நீங்கள் 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. இந்த 5x + 3y டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எதை பொறுத்து பண்ணுறோம்? எக்ஸை பொறுத்து பண்ணுறோம். அப்படின்னா 5 + 0 தென் டிவைடட் பை ஸோ 5x 3y இது ஹோல் ஸ்கொயர். அப்போனா 0 × 10 என்னப்பா 0 -5 × 5 என்ன பண்ணுங்கப்பா 25. அப்படின்னா ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா -25 divided by ஸோ 5x + 3y தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு மீனிங் என்னப்பா? ஸோ g ஆஃப் xx. இங்கேயே இன்னொரு ஃபார்முலா இருக்குதுங்க சார். இப்பயும் போடலாம். இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல. என்ன ஃபார்முலா படித்தோம் நம்ம சார்? 1 divided by ax + b டேஷ் அப்படின்னா என்ன பண்ணணும்? இங்கே வந்து சப்போஸ் இங்கே மேலே பவர் n இருந்துச்சுன்னா என்ன வேணாப்பா -n divided by ax + b தி ஹோல் பவர் n + 1 ஒரு ஃபார்முலா படித்தோமா இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்முலா அப்புறம் டைரெக்டாக போட்டாலும் சரி. அந்த ஃபார்முலா அப்புறம் டைரெக்டாக போட்டால் என்ன வந்துடும் எனக்கு? இங்கேயே ஸ்டெப்ஸ் முடிஞ்சு வந்துடல உங்களுக்கு. இந்த ஸ்டெப்லேயே ஸ்டெப் முடிஞ்சிடும். கவனிங்க என்ன ஆகும்? இது ax + இது ஃபுல்லாக bன்னு கன்சிடர் பண்ணிக்கோ. இந்த ஃபுல்லாக என்ன பண்ணுற bன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே ax தான். a என்னப்பா 5. அப்போனா ஸோ இங்கே a வரும். -a × n வருங்கன்னு. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஆன்சர் வரும் வந்துடலங்க. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இங்கே என்ன பகுதியில் இருக்குது? ஆல்ரெடி 5 இருக்கா? ஸோ 5 போடணும். a எங்கே என்னங்க 5. அப்போனா 5ன்னா × 5. இந்த இடத்துல -n போடணும் -1. ஸோ டிவைடட் பை ax + b ஹோல் பவர் n + 1. இங்கே பவர் 1 இருந்த மீனிங் அப்போ என்ன வேணுங்கப்பா? ஸோ 5x + 3y தி ஹோல் ஸ்கொயர். இப்போ நான் 5 × 5 ஆன்சர் பண்ணுங்க -25 டிவைடட் பை சார் 5x + 3y தி ஹோல் ஸ்கொயர் அப்படியும் போடலாம். ஸோ ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன் தெரியல நான் இந்த இடத்துல. ஸோ g by y ஃபைன் பண்ணுறேன். g by y என்னங்க? ஸோ log x பண்ணிங்கன்னா 1 டிவைடட் பை ஸோ 5x + 3y. இந்த 5x + 3y அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எதை பொறுத்துப்பா?
ஒய்யை பொறுத்து பண்ணும்பொழுது 0 ப்ளஸ் 3. ஏன் ப்ளஸ் 3 சார்? 3 ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய் 1 ஆயிரும். அப்போனா ஸோ 3 டிவைடட் பை ஸோ 5x ப்ளஸ் 3y டோ ஜி பை டோ ஒய். சரிங்கண்ணா. டோ ஸ்கொயர் ஜி பை டோ ஒய் ஸ்கொயர், இது டோ பை டோ ஒய், தென் டோ ஜி பை டோ ஒய். ஸோ டோ பை டோ ஒய், ஸோ 3 டிவைடட் பை ஸோ 5x ப்ளஸ் 3y டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இங்கே டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே எதுப்பா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, ஏஎக்ஸுங்க இது ஏஎக்ஸ், இது பி. அப்போனா இங்கே 3 மேலேச்சுன்னா 3 ஆல்ரெடி இன்ட்டு பண்ணுமா 9, அங்கே மைனஸ் வருமா? அப்போனா ஸோ மைனஸ் 9 டிவைடட் பை ஸோ 5x ப்ளஸ் 3y தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தானே சார்? ஏங்கிறது இங்கே 5ல சார், ஏங்கிறது 5 தான். ஆனால் அது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது ஏ, இங்கே ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது ஒய்க்கு என்ன டேர்ம் இருக்குதுப்பா? ஸோ 3. அப்போ ஆன்சர்ப்பா மைனஸ் 9 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y தி ஹோல் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதான் என்ன பண்ணுங்கப்பா? ஸோ ஜி ஆஃப் ஒய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண வந்து நான் இந்த இடத்துல டோ ஸ்கொயர் ஜி டிவைடட் பை டோ எக்ஸ் டோ ஒய். இதுக்கு மீனிங் என்னப்பா? டோ பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ ஒய். ஸோ டோ பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ ஒய் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 3 டிவைடட் பை ஸோ 5x ப்ளஸ் 3y, 5x ப்ளஸ் 3y. ஸோ இங்கே இப்போ என்ன பண்ண வந்தால் இல்லைங்கப்பா, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது 5. அப்போ ஆன்சர் என்ன வேணும்ப்பா? மைனஸ் 15 டிவைடட் பை ஸோ 5x ப்ளஸ் 3y தி ஹோல் ஸ்கொயர். இது என்ன பண்ணுங்கப்பா? ஜி ஆஃப் xy. இங்கே எப்படிப்பா இந்த மேலே 5 இன்ட்டு பண்ணோம், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் ஆன்சர் பண்ணுங்க 5, எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 5, அதனால் 5 இன்ட்டு பண்ணணும். சரிங்களா? அது நெக்ஸ்ட் சம்மில் இந்த கவனிங்க. ஸோ டோ ஸ்கொயர் ஜி பை டோ ஒய் டோ எக்ஸ், ஸோ டோ பை டோ ஒய் டோ ஜி பை டோ எக்ஸ், ஸோ டோ பை டோ ஒய் டோ ஜி பை டோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y. இங்கே ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே எது ஏஎக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணணும், இதுதான் ஏ. ஏங்கிறது 3, அப்புறம் 3 மேலே என்ட்டு பண்ணிங்கன்னா மைனஸ் 15 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y தி ஹோல் ஸ்கொயர். இது என்னப்பா? ஜிஒய்எக்ஸ். எப்போதுமே கண்ணு ஜி ஆஃப் எக்ஸ்ஒய்யும் ஜி ஆஃப் ஒய்எக்ஸும் ஆல்வேஸ் ஆர் ஈக்குவல். பாக்கி இந்த 2 சமயம் நம்ம ஈக்குவல் வந்துருக்கு பாருங்கள். சரிங்களா? ஸோ அப்படியும் வச்சுக்கலாம். சரிங்களா? என்ன ஃபார்முலா? 1 டிவைடட் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n அப்படின்னா மைனஸ் ஏ இன்ட்டு என் டிவைடட் பை ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் n ப்ளஸ். இந்த ஃபார்முலா எங்கே வந்துச்சுப்பா? நமக்கு இந்த ஃபார்முலா தான் வந்துச்சு. சரிங்களா? ஸோ அதை வச்சு டைரெக்டாக போட்டிருக்கோம். ஓகே சார், நெக்ஸ்ட் சம். லெட் w x, y, z 1 divided by square root of x square plus y square z square. இதில் இருக்கிற x, y, z நாட் ஈக்குவல் டு 0, ஆன்சர் வராது. டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர், டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ இசட் ஸ்கொயர், இதெல்லாம் 5 பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ w ஆஃப் x, y, zனா wங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுங்கிற வேரியபிள், ஒய்ங்கிற வேரியபிள், இசட்ங்கிற வேரியபிள் இருக்குது அப்படின்னு மீனிங். சரிங்களாங்கண்ணா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் 5 பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல டபிள்யூங்கிற ஃபங்க்ஷன் இந்த ஸ்கொயர் ரூட் மேலே வச்சு என்ன ஆகுதுன்னு எனக்குப்பா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1/2 ஆகும். இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன அவனுக்கு? மைனஸ் 1/2 ஃப்ரெண்டில், தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஹோல் பவர் மைனஸ் 1/2 தென் மைனஸ் 1. சரிங்களா? ஸோ தென் இன்னில் இருக்கிற டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன ஆகும்? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா ஸோ 2x, ரிமைனிங்லாம் 0. ஏன் 0 சார்? ரிமைனிங் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர்லாம் கான்ஸ்டன்ட் 0. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்குப்பா சார் மைனஸ் 1/2. இந்த 2 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியலப்பா, இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் அப்போ எக்ஸ் இருக்குமா? அப்படின்னா
So minus x divided by x square plus y square plus z square whole power minus 1 by 2 then minus நம்ம minus 3 by 2 மேலே இருக்குமாங்கன்னு இப்போ நான் கீழே வந்து ஆன்சர் என்னப்பா plus 3 by 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதான் என்னங்கப்பா dou w by dou x. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்ப்பா இந்த இடத்துல dou w set dou square w by dou square w by dou x square ஃபைண்ட் பண்ணுறேன். இதுக்கு மீனிங் என்னப்பா ஸோ dou by dou x dou w by dou x dou w by dou x so minus x divided by x square plus y square plus z square whole power so 3 by 2. ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டிய டேர்ம் டினாமினேட்டரில் இருக்குது நியூமினேட்டரில் இருக்குது. அப்படின்னா என்னப்பா u by v ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்புறம் u by ஃபார்முலா என்ன பண்ணுங்கப்பா x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2 தென் ஸ்கொயர். சரிங்களா? அப்புறம் என்ன வந்துட்டு எனக்குப்பா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தென் மைனஸ் எக்ஸ் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா கண்ணு? இப்போ கவனிங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1. இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கப்பா. ஸோ 3 by 2 ஃப்ரண்டில் வந்துருமாங்கன்னு. அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ஜட் ஸ்கொயர் ஸோ 3 by 2 தென் மைனஸ் 1 அப்படின்னா 1 by 2. சரி 3 by 2லேருந்து 1 போச்சுன்னா 1 3 by 2 then minus 1 இது எல்சிஎம் எடுத்தால் 1 by 2 1 by 2 கரெக்டாக ஹாஃப் ஹோல் பவர் 1 by 2. தென் இந்த டேர்ம் உள்ள டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுங்கப்பா ஸோ 2x இந்த ரிமைனிங் டேர்மில் என்னப்பா 0 ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் கேன்சல். அப்போ ரிமைனிங் ஆன்சர் என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட் ஸ்கொயர் ஹோல் கியூப். இப்போ இதே மேலே பார்த்தீங்கன்னா இந்த 2 கேன்சல். அப்போனா இந்த எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன பண்ணப்பா எக்ஸ் ஸ்கொயர் ஆயிருமா. இது மைனஸ் இருக்காங்கன்னு அப்படியே வச்சுக்கோங்க. அப்போனா ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர் தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் பவர் 1 by 2 தென் டிவைடட் பை x square plus y square plus z square whole cube. இது consider the first equation. இது என்னப்பா dou square w by dou x square. அடுத்தது நீங்கள் dou w by dou y ஃபைன் பண்ணி அதுக்கு dou square w by dou y square ஃபைன் பண்ணி அதெல்லாம் போடணும் அவசியமே கிடையாது. இது அப்படியே அழகாக போடலாம் கவனிங்க. Similarly we can prove that இது எப்படி போடணும்னா இங்கே எக்ஸோடைய பவர் ஸ்கொயர் ஒய்யோட பவர் ஸ்கொயர் ஜட் ஸ்கொயர் பவர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி போடலாம். சரிங்களாங்கண்ணே? கவனிங்க டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர்னா இந்த டேர்ம் காமன் ஆகுது, இந்த டேர்ம் காமன், இது மட்டும் தான் மாறும் இந்த இடத்துல. அப்புறம் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் ஜட் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2. இங்கே என்ன வேணாப்பா 3y ஸ்கொயர்னு வரும். So x square plus y square plus z square the whole cube. அடுத்து என்ன சேஞ்சஸ் ஆகும்? dou square w by dou z square என்ன வந்துட்டல இங்கே x square சேஞ்ச் பண்ண y square போட்டோமா, அங்கே z square போட்டாலும் முடிஞ்சு போச்சு. x square plus y square then z square whole power 3 by 2. So 3z square third equation. சரிங்கண்ணா?
இப்போ என்ன பண்ணுறேன்னாப்பா ஆடிங் 1 2 and 3 அப்போனா டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் டபிள்யூ பை டோ z ஸ்கொயர். இந்த 3 டேர்ம்லையும் டினாமினேட்டர் என்னப்பா ஒரே மாதிரி இருக்கா? ஒன்றா போட்டுக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் z ஸ்கொயர் ஹோல் கியூப். சரியாங்கண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் இங்கே எத்தனை இருக்குதுப்பா? இங்கே ஒரு -1 டேர்ம், இங்கே ஒரு -1 டேர்ம், இங்கே ஒரு -1. அப்புறம் ஆன்சர் என்ன டோட்டலாக -3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 ஆகுண்ணே. சரிங்க, இங்கே பாருங்கள் 3x ஸ்கொயர் இந்த டேர்ம் காமன் ஆகுதா? அப்போனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் z ஸ்கொயர் ஹோல் பவர் ஆஃப் அதை காமன் எடுத்து ரிமைனிங் என்ன இருக்கும்? அதில் 3x ஸ்கொயர் இருக்கும், 3y ஸ்கொயர் இருக்கும், 3z ஸ்கொயர் இருக்கும். அப்போனா 3x ஸ்கொயர் 3y ஸ்கொயர் தென் 3z ஸ்கொயர். சரிங்கண்ணா, இப்போ என்ன பண்ணுறப்ப -3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் z ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் z ஸ்கொயர் ஹாஃப். இதில் 3 காமன் எடுத்தால் 3 தூக்கி ஃப்ரெண்டில் போட்டுக்கோ. ஃப்ரெண்டில் போட்டால் என்ன அவனுக்கு ரிமைனிங்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் z ஸ்கொயர்னு இருக்கும். சரியாங்கண்ணே, இங்கே ஒரு ஹாஃப், இங்கே ஒரு ஃபுல். அப்போ டோட்டல் என்னப்பா 3 ஹாஃப்னு ஆயிரும். இங்கே +3 டைம்ஸ் ஆஃப் ஹாஃப், இங்கே என்னப்பா -3 டைம்ஸ் ஆஃப் ஹாஃப் இருக்குது. அப்போ மேலே என்ன பண்ணப்பா 0ன்னு ஆயிரும். அப்போ 0 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தென் z ஸ்கொயர் த ஹோல் கியூப். அப்போ ஆன்சர் என்ன பண்ண முடியும்? 0ன்னு வந்துடும். எப்படி இருந்துச்சுப்பா? இங்கே ஒரு ஹாஃப் இருக்கிறதா மீனிங், இங்கே ஒரு 2 ஹாஃப் ஒரு ஃபுல் இருக்குது அந்த மீனிங். 1 + 1/10 என்னப்பா 3/2ன்னு ஆயிரும். அப்போனா 3x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் z ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இது ப்ளஸ் டேர்மாக இருக்கும். இது என்ன பண்ணுங்கப்பா மைனஸ் டேர்ம். அப்போ ப்ளஸ் டேர்ம் என்ன பண்ணுங்கப்பா? ஸோ கேன்சல் என்ன பண்ணுங்கப்பா 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லாப்லாஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் யூன் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் யூன் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க என்ன பண்ணப்பா, நீங்கள் அந்த யூங்கிற ஃபங்க்ஷனை டபுள் டைம் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். அதே ஒய் யூங்கிற ஃபங்க்ஷன் அப்போ டபுள் டைம் ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது 0 வந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஏ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் ஆர் லாப்லாஸ் ஈக்குவேஷன். சரிங்களாங்கண்ணே? சரி, இப்போ அதே எக்ஸாம்பிள் கீழே கொடுத்து வந்துடல, கவனிங்க. லெட் u of x, y e power -2y cos 2x for all x, y belongs to r square. Prove that u is a harmonic function in r square. இது ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்டிருக்கான். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்கப்பா? இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். சரிங்கண்ணே? அப்புறம் யூங்கிறது என்ன? e power -2y cos 2x. இப்போ என்ன பண்ணுறேன்னாப்பா டோ யூ பை டோ எக்ஸ் ஃபைன் பண்ணுறேன். அப்போ நான் e power -2y ஒன்றும் பண்ணக்கூடாது. cos 2x பண்ண ஆன்சர் என்ன பண்ணுங்கப்பா? cos mx பண்ண ஆன்சர் என்னப்பா? -m into sin mx. அப்போ -2 into sin 2x. இப்போ -2 ஃப்ரெண்டில் போட்டுக்கோ. e power -2y தென் sin 2x. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறப்பா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த டேர்ம் மறுபடியும் எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்போனா ஸோ -2 e power -2y. அப்போ நான் sin mx பண்ணால் m into cos mx. அப்போ நான் 2 into cos 2x. அப்போ நான் -2 into 2 ஆன்சர்ப்பா -4 e power -2y cos 2x. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறப்பா நீங்கள் டோ யூ பை டோ ஒய் ஃபைன் பண்ணுப்பா. என்னாகும்? e power mx பண்ணால் m into e power mx ஆகுன்னு. அப்போனா -2 e power -2y cos 2x. டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர்னா ஒய்ங்கிற டைம் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அப்போ நான் e power -mxன்னு இருக்குது, e power my, mங்கிறது இங்கே -2. அப்போ நான் e power mxை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் என்னப்பா? m into e power mx. அப்போ நான் mங்கிறது -2வா, மறுபடியும் -2 ஃப்ரெண்ட் வந்தப்பா +4 ஆயிரும்.
சரிங்களா? அப்போனா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயரையும் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறீங்க. இங்கே பார்த்தோன்னா மைனஸ் 4 டைம்ஸ் ஆஃப் 2y cos 2x. இங்கே என்னப்பா ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் cos 2x. அப்போ ஆன்சர் என்னங்கப்பா 0. ஸோ தேர்ஃபோர் u is a harmonic equation, harmonic function. Therefore u is a harmonic function. Hence proved. Thank you, students.